ஹலோ கைஸ், நீங்கள் இருக்க ஊரில் சில கொலைகள் நைட் டைமில் தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது. இந்த கொலையெல்லாம் பண்ணுறது யார், அவனோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த எல்லா மர்டர்ஸ்லேயும் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னென்னா, கொலை செய்யப்பட்டவங்க எல்லாருமே பொண்ணுங்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுங்க எல்லாருமே ஒரே பேட்டர்னில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் தான் லண்டனில் 1888 நடந்திருக்கு. இந்த கேஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த கேஸ் லண்டனில் 1888 நடந்த ஒரு கேஸ். லண்டனில் நைட் டைமில் ஒரு பொண்ணு தெருவில் தனியாக நடந்து போயிட்டுருக்கா. அது ஒரு பனிக்காலம் அப்படின்றதுனால அந்த தெரு ஃபுல்லாக பனியாக இருக்குது, ரொம்பவே குளிராகவும் இருக்குது. அந்த பனியில் சில காலடி சத்தம் கேட்குது, வேகமாக ஓடிடுற மாதிரி. திடீர்னு அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா. அவள் பார்க்குறதுக்குள்ளேயே பின்னாடி இருந்து ஒரு கை வந்து அவள் கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு வலி தாங்க முடியாமல் கத்தி கதறா. அப்போ அந்த உருவம் அவளை கீழே தள்ளி மேலே ஏறி உட்காந்து அவன் கிட்ட வச்சுருந்த அந்த கத்தி எடுத்து அந்த பொண்ணோட வயிற்றுலேயே குத்தி கொள்கிறான். அந்த பொண்ணும் கொஞ்ச நேரத்திலேயே துடிதுடிச்சு செத்து போகிறான். அதுக்கப்புறமா போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கொலையை யார் பண்ணியிருப்பான்னு நிறைய பேருக்கு மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிது. ஆனால் இந்த கொலையை பண்ணது யாருன்னு யாருக்குமே தெரில. இந்த கில்லர் இந்த ஒரு கொலையோடு நிறுத்தாமல் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக 5 கொலைகளுக்கு மேலே பண்ணுறான். இவன் கிட்டத்தட்ட 11 கொலைக்கு மேலே பண்ணியிருக்கலான்னு சொல்லி நம்பப்படுது. ஆனால் இந்த கில்லர் பண்ண கொலை எல்லாமே ஹிஸ்ட்ரியில் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக தான் இருந்துட்டு வருது. 1888 லண்டனில் ஒயிட் சாப்பல்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல ப்ராஸ்டியூட்டாக ஒர்க் பண்ணவங்க பேர் தான் மேரி ஆன் நிக்கோல்சன். இவங்க ஆகஸ்ட் 31 ஏர்லி மார்னிங் ஒரு 3:40 டைமுக்குள்ளே அவங்க இருந்த ஸ்ட்ரீட்டோட ஒரு மூலையில் கழுத்தையும் தலையையும் யாரோ வெட்டின மாதிரி வயிற்றில் கொடூரமாக குத்தப்பட்ட நிலைமையில் இறந்து கிடந்தாங்க. அதே வருஷத்தில் 3 மாதத்துக்குள்ள நடந்த 5 கொலையில் இதுதான் முதல் கொலை. அந்த 3 மாதத்துக்குள்ளேயே மேரி ஆன் நிக்கோல்ஸ், ஆனி சாப்மன், எலிசபெத் ஸ்டைஃப், கேத்ரின் ஆடோ, அப்புறம் மேரி ஜான் கெல்லின்னு சொல்லிட்டு 5 பேரும் ஒரே மாதிரி சேம் பேட்டர்னில் கொலை செய்யப்பட்டாங்க. இவங்க 5 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஒயிட் சாப்பல்ஸ் அப்படின்ற இடத்துல ப்ராஸ்டியூட்டாக ஒர்க் பண்ணவங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, செத்துப்போன உடம்புலேருந்து ஒவ்வொரு முக்கியமான ஒரு ஆர்கன் காணாமல் போயிருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் லங்ஸ், கிட்னி அந்த மாதிரி. 3 மாதத்துக்குள்ளேயே 5 கொலைங்க தொடர்ச்சியாக நடந்ததுனால போலீஸ் இந்த கேஸை ரொம்பவே சீரியஸாக எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்க மாடர்ன் டேயில் ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்னா அந்த கொலையோட மோட்டிவ் என்ன, அந்த கொலையை யார் பண்ணது அப்படிங்கிறத ரொம்பவே குயிக்காக கண்டுபிடிச்சிட முடியும் மாடர்ன் டே டெக்னாலஜியோட ஹெல்ப்போட. ஆனால் சம்பவம் நடந்தது 1888 கிட்டத்தட்ட 130 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த டைமில் டெக்னாலஜிலாம் பெருசாக இல்லாத காரணத்தினால இந்த கொலையை பண்ணது யாருன்னு சொல்லி போலீஸ்க்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த கொலையெல்லாம் பண்ண அந்த கில்லர் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக எந்த ஒரு எவிடன்ஸையுமே விட்டுட்டு போகல. இதனாலேயே போலீஸ் அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த கில்லருக்கு இந்த எல்லா விஷயமே தெரிஞ்சிருந்ததுனால எல்லா கொலையுமே எவிடன்ஸ் இல்லாமல் நைட் டைமில் மட்டும் பண்ணான். அது மட்டும் இல்லாமல் ப்ராஸ்டியூட் ஒரு இல்லீகல் ஒர்க்குன்னு நினச்சி ப்ராஸ்டியூட் பண்ணுற எல்லா பொண்ணுங்களையுமே தேடி தேடி கொள்ள ஆரம்பித்தான். ரொம்பவுமே கொடூரமாக இந்த 5 கொலையும் பண்ணி ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக போலீஸ் வந்து தப்பிச்சு கொலையாளி யாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாமல் இருந்த அந்த கில்லர் பேர் தான் ஜாக் த ரிப்பர். ஏன் இந்த கில்லரை ஜாக் த ரிப்பர் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா, பண்ண கொலை எல்லாமே இன்டர்நேஷ்னலாக நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆச்சு. அந்த டைமில் இந்த நியூஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால ஒரு ரிப்போர்ட்டர் ஜாக் த ரிப்பர்னு சைன் பண்ணி போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுனால அன்னையிலேருந்து இவனோட பேரை எல்லாருமே ஜாக் த ரிப்பர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த கொலையெல்லாம் யார் பண்ணுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போலீஸ் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணாங்க. ஆனால் எந்த ஒரு யூஸ்மே இல்லை. அதுக்கப்புறமா 1986 சந்தேகம் வர மாதிரியான சில எவிடன்ஸ் போலீஸுக்கு கிடைக்குது. அந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு சில பேர் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் தான் ராபர்ட் மேன். ஆனால் பல கட்ட விசாரணைக்கு அப்புறமா ராபர்ட் மேன் ஜாக் த ரிப்பர் இல்லைன்னு தெரிய வருது. இந்த மாதிரி போலீஸ்கிட்ட இருந்த சின்ன சின்ன எவிடன்ஸை வச்சு நிறைய பேர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கில்லர் யாருங்கிறத போலீஸ்னால் கண்டுபிடிக்கவே முடியல. கொலை எல்லாமே நடந்த டைமில், அதாவது 1888 இங்கிலாந்துக்கு வந்த ஒரு அமெரிக்க பையன் மேலே போலீஸ்க்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. கொலையாளி இவனாக இருக்குமான்ற ஒரு கோணத்தில் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்கிட்ட அப்போ இருந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் அந்த ஒரு பர்சனோட ஒத்துப்போச்சு. அது என்னென்னா, ரிப்பர் கொஞ்சம் வருஷமாக அசிஸ்டன்ட் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால தான் முக்கியமான ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒய்ஃப் ப்ராஸ்டியூட்டாக இருந்ததுனால தான் அவரோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டாருன்னு தெரிய வந்துச்சு.
இதுவே அவருக்கு பின்னாடி ப்ராஸ்டியூட் பண்ணுற பொண்ணுங்க மேலே ரொம்பவும் வெறுப்பையும் உண்டாக்குச்சு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அந்த அமெரிக்கன் பர்சனோட ஒத்து போனாலுமே அவர் ஜாக் தி ரிப்பர் இல்லைன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது. அதனால் அவரையுமே விட்டுடுறாங்க. இந்த கேஸ் நடந்து கிட்டத்தட்ட 130 வருஷம் ஆனதுக்கப்புறமா தான் போலீஸ் நிறைய உண்மையவே கண்டுபிடிச்சாங்க. இதனால் சந்தேகப்படுற மாதிரியான நபர்கள், இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாருமே அப்போ உயிரோடு இல்லை. இதனாலேயே ஜாக் தி ரிப்பரோட ஹிஸ்ட்ரி ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாகவே முடிஞ்சு போச்சு. இந்த கொடூரமான கொலையெல்லாம் பண்ண அந்த ஜாக் தி ரிப்பர் யாராக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing off.